வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, சின்ன வயசுலேயே கேம் ஆஃப் த்ரோன் சீரிஸில் அறிமுகமாகி சான்சா ஸ்டார்க் அப்படின்ற ஒரு கேரக்டர் நல்ல விதமாக ப்ளே பண்ணி அதுக்கப்புறம் நாளடைவில் கிடைச்ச ஹாலிவுட் படங்களுடைய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி அந்த படங்கள் மோசமான நிலையில் ஃப்ளாப் ஆகாமல் எல்லா படங்களுமே டீசெண்டான ஒரு சக்ஸஸ்க்கோ இல்லை ஒரு பிளாக் பஸ்டருக்கோ கொண்டு போய் விட்ட நம்மளுடைய சோஃபி டர்னர் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இவங்க நடித்த படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட்டு அண்ட் பக்காவாக இருக்கும் அப்படிலாம் கிடையாது. இந்த படங்கள் எல்லாமே கைண்டாக ஒரு மஜாலா ஃபிலிம்ஸ் தான். ஸோ ஒரு நார்மலான ஜாலி மூடில் ஒரு ஹாலிவுட் படத்தை பார்க்கணும் அப்படின்னா இவங்களுடைய படங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து பார்க்கலாம். பட் இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலில் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா உங்ககிட்ட நான் சொல்கிறது, உன் முகத்தில் சிரிப்பு இருக்குது, சந்தோஷம் இருக்காயா அப்படின்னு கேட்குற மாதிரி எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, லைக் பண்ணுறீங்க, கீழே 4 கமெண்ட்டை போட்டிங்கன்னா எங்கள் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும்ல. கமெண்ட் பண்ணுங்கப்பா. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்மளோட லிஸ்ட்டில் 5வது இடத்தை பிடிச்சிருக்கிறது ஜோஷி. 2018 இந்த படத்தை ஒரு த்ரில்லர் ட்ராமா ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஹேங்க் அப்படின்ற ஒருத்தன் தனியாக ஒரு சின்ன டவுனில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவனுடைய வாழ்க்கை ரொம்ப மொக்கையாக போயிட்டுருக்க சமயத்தில் ஏதாவது ரிலேஷன்ஷிப் கிடச்சா நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது, இவனுக்குனே கடவுள் கொடுத்த மாதிரி ஒரு அழகான ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஜோஷிங்கிற பேரில் இவங்ககிட்ட சிக்கிடுறாங்க. இந்த சிக்கன புள்ள கூட சந்தோஷமாக அவனுடைய வாழ்க்கையை கழிச்சிக்கிட்டு இருக்கும்போது இவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் திடீர்னு உண்மைகள் வெளியே வரும்போது பிரச்சனைகள் ஏற்படுதுங்க. ஆல்ரெடி இவனுடைய ரிலேஷன்ஷிப் சுற்றி இருக்கவங்க யாருக்குமே பிடிக்காது. ஏன்னா இவனுக்கு வயசு அதிகம், அது ஒரு சின்ன பொண்ணு, ஸ்கூல் பொண்ணுங்கிறதுனால. ஸோ ஆல்ரெடி இவங்க ரிலேஷன்ஷிப்பில் சமூகத்திலேருந்து பிரச்சனை வரும்போது இவங்க ரிலேஷன்ஷிப்பில் இவங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை ஏற்பட்டு பத்தாததுக்கு இது ஒரு த்ரில்லர் ஃபிலிமாக எப்போ மாறுது அப்படிங்கிறதையும் படத்தை பார்த்து தெரிஞ்சுங்க. இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5.4. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 4வது இடத்தை பிடிச்சிருக்கிறது பேர்லி லீத்தல். 2015 இந்த படத்தை ஒரு ஆக்ஷன் காமெடி ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, மேகன் வால்ச் அப்படின்ற ஒரு அசாசின் இருக்கா. இவ ஒரு அண்டர் கவர் ஏஜென்ட்டாகவும் சம்டைம்ஸ் வேலை பார்க்குறா, இல்லைனா ஒரு பெய்டு கில்லராகவும் வேலை பார்த்துட்ருக்காங்க. இந்த சமயத்தில் இவளை மாதிரியே ஒரு சிமிலர் ஏஜில் இருக்க குறிப்பிட்ட டீனேஜர்ஸை சந்திக்கும் போது இவளுடைய லைஃப்பில் ஏற்பட்ட ஒரு சில பிரச்சனைகள்னால இவளை இவளே செத்த மாதிரி ஒரு கணக்கு காட்டிட்டு ஒரு ஃபேக்கான வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பாங்க. இந்த ஃபேக்கான வாழ்க்கையில் அந்த டீனேஜர்ஸ் எல்லாம் பார்க்குறால, அந்த டீனேஜர்ஸ் படிக்கிற ஸ்கூல்லே போய்ட்டு ஜாயின் பண்ணி, ஏன்னா ஒரு ஹைட் பண்ணி வாழணும் அப்படின்றதுனால அந்த டீனேஜர்ஸ் படிக்கிற ஸ்கூல்லே போய் வாழ ஆரம்பிச்சிட்றா. இப்போது ஒரு அசாசின் ஒரு நார்மலான டீனேஜ் ஸ்கூல் பொண்ணாக படிச்சுட்டு இருக்க சமயத்தில் இவளுக்கு ஹை ஸ்கூலில் பல பிரச்சனைகள் ஏற்படுது. அப்போ தான் இவள் உணர்றா, இந்த அசாசினாக நான் இருக்கும்போதே பெரிய பிரச்சனைகள்லாம் சந்திச்சதில்ல, அதையெல்லாம் ஈஸியாக டீல் பண்ணிட்டேன். ஹை ஸ்கூல் வாழ்க்கை என்னடா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பயங்கர காமெடியாகவும் அப்பப்போ ஒரு ட்விஸ்ட்டோட நல்லா எடுத்திருக்க படம் தான் பேர்லி லீத்தல். இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5.8. நம்மளோட லிஸ்ட்டில் 3வது இடத்தை பிடிச்சிருக்கிறது டைம் ஃப்ரீக். 2018 இந்த படத்தை ஒரு சைஃபை ரொமான்ஸ் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெப்பிங்கிற ஒருத்தன் தன்னோட காதலிக்கிட்டேருந்து பிரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப வருத்தத்தில் இருப்பான். ஏன் நம்மளோட ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியர் ஆச்சு, நம்ம என்னென்னலாம் தப்பு பண்ணோம் அப்படின்றத யோசிச்சு ரொம்ப ட்ராமடைஸ் ஆகிற இதை ஏன் நம்ம சரி பண்ணக்கூடாது அப்படின்றதுனால இவன் ஒரு ஃபிசிக்ஸ் ஜீனியஸும் கூட. ஸோ ஒரு டைம் மிஷினை கண்டுபிடிச்சி அங்கேருந்து காலத்தில் பின்னோக்கி போய் தன்னோட ரிலேஷன்ஷிப்லலாம் என்னென்ன தப்பு நடந்துச்சு அப்படின்றத ஒன்றா கண்டுபிடிச்சி அது எல்லாத்தையும் சரி செஞ்சு தன்னோட காதலிகிட்ட திரும்ப சேர முயற்சி பண்ணுவான். இந்த முயற்சி சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுதா, இவனுடைய அந்த காலப்பயணம் எந்த அளவுக்கு சாத்தியமானது அப்படின்றது தான் அந்த படத்தோட மிச்ச கதை. டைம் மிஷினை எதுக்கோ பயன்படுத்தி பார்த்துருக்கேன், ஆனால் பிரேக்கப்பான காதலிக்கிட்ட தன்னோட ரிலேஷன்ஷிப்பில் ஏற்பட்ட தப்பை சரி பண்ணி அவ கூட திரும்ப சேரணும்னு நினச்ச பார்த்தியா, நீ மனுஷன்டா. இவருடைய காதலுக்காக இந்த படத்தை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6.1. நம்மளோட லிஸ்ட்டில் 2nd பிளேஸை பிடிச்சிருக்கிறது டார்க் ஃபீனிக்ஸ். 2019 இந்த படத்தை ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்மென் அப்போகலிப்ஸ்க்கு அப்புறம் எக்ஸ்மென் ரொம்ப ஃபேமஸான நிலையில் உங்களுக்கு கவர்மெண்ட்டே எக்ஸ்மென் கிட்ட ஹெல்ப் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க ஏதாவது பெரிய பிரச்சனை அப்படின்னா. அந்த மாதிரி உண்மையிலேயே ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. என்ன பிரச்சனைனா, ஸ்பேஸுக்கு போன ஆஸ்ட்ரோநாட்டெல்லாம் ஒரு சிக்கலில் சிக்கிக்கிறாங்க. இதை காப்பாற்றுறதுக்கு எக்ஸ்மென் கிட்ட உதவி கேட்க எக்ஸ்மென் எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. இவங்க எல்லாரும் போய் காப்பாற்ற போகிற இடத்துல ஜீன் கிரே அப்படின்ற அந்த பொண்ணு ஒரு சோலார் ஃப்ளேயர்னால பாதிக்கப்பட்டுருவாங்க. இந்த பாதிப்புக்கு அப்புறம் இவ பூமிக்கு ரிட்டர்ன் ஆகிறா. ஆனால் இனிஷியல் ஸ்டேஜஸில் ஒன்றும் பெருசாக வித்தியாசம் தெரியல, நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் போக போக இவளுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ண முடியாத பவர் வந்துக்கினே இருக்குது. இவ அதிலேருந்து ஒரு ராட்சசியாக மாற ஆரம்பிச்சிட்றா. ஸோ எக்ஸ்மென்னே தங்களுக்குள்ளே ஒருத்தி இப்படி இருக்கா அப்படிங்கிறதுனால ஒரு குரூப் இவளை சரி பண்ணி கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறப்போ இன்னொரு குரூப் இவளுக்கு அகைன்ஸ்டாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குங்க. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இந்த பொண்ணுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறதான் படத்தோட மிச்ச கதை. இந்த படத்தில் குறிப்பிடத்தக்க விஷயம்னா இதில் உள்வரின் வரமாட்டார். அதுக்காக இந்த படம் நல்லா இருக்காது, மொக்கையாக இருக்கும் அப்படிலாம் நினச்சிடாதீங்க. ஃபஸ்ட் கிளாஸான படம். இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6.8. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 1st பிளேஸை பிடிச்சிருக்கிறது டூ ரிவெஞ்ச். 2022 இந்த படத்தை ஒரு காமெடி த்ரில்லர் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரியா அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்கா. இவ தன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் மேலே ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப கடுப்பில் இருக்கா. என்ன காரணம்னா, இவங்க ரிலேஷன்ஷிப்லேருந்து பிரிஞ்சதுக்கப்புறம் இவளுடைய செக்ஸ் டேப்பை அவன் வெளியே லீக் பண்ணி விட்டுறாங்க. இதனால் அந்த பிள்ளையால் வெளியே தலை காட்ட முடியலங்க.
இதே சமயத்தில் எலனர் அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து வேறு ஸ்கூல்லேருந்து இந்த ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரா. வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இந்த ஸ்கூலில் நம்ம சின்ன வயசில் வந்து ஒரு ரியூமரை கிளப்பி விட்டு நம்ம பேரை நாரடித்த அந்த தற்கொலை வந்து இங்கே தான் வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்றது தெரியுது. ஸோ வந்து இவங்க 2 பேரும் எதர்ச்சியாக பேசிக்க இந்த ட்ரியாவும் எலனரும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. ஸோ 2 பேரும் வந்து பிளான் பண்ணி இவங்களுடைய எதிரிகளை வந்து எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் காமெடி கலந்து தரமாக எடுத்திருக்க படம் தான் லூர்வெஞ்ச். இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7. என்னடாம்பி லிஸ்ட்டு முடியாமல் போயிட்டே இருக்கே அப்படின்னு நினச்சேன்னா தீபாவளிக்கு போனஸ் கொடுக்க மறந்துட்டேன். அதனால் இப்போ போனஸாக ஒரு ஃபில்மை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்மளோட போனஸ் ஃபிலிம் பேர் சர்வைவ். 2022 வந்த இந்த படத்தை வந்துட்டு ஒரு சர்வைவர் த்ரில்லர் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜேன் பால் அப்படின்னு 2 பேருடைய பிளேன் வந்து கிராஷ் ஆகிடுது. இவங்க மட்டும் தனியாக வரல, பிளேனில் நிறைய பேர் வராங்க. ஆனால் இவங்க 2 பேர் மட்டும்தான் உயிர் பிழைக்கிறாங்க. இந்த கிராஷ் ஆன இடம் வந்து ஒரு பயங்கரமான பனி சூழ்ந்த மவுண்டெயினில். ஸோ வந்து இவங்க இப்போ பனிச்சரிவிலேருந்து தப்பிக்கணும். மேற்கொண்டு வந்து பனி புயல் எப்போ அடிக்கும்னு தெரியாது. இது அல்லாமல் அங்கே வந்து இந்த பனியில் இருக்க ஓனாயி, பனிக்கரடி இவங்க எல்லாத்தையும் வந்து சிக்கி சின்னாபனமாகாமல் உயிர் பிழைக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் படத்தோட மிச்ச கதை. இந்த படம் சோஃபி டர்னர் ஓரளவுக்கு டீசெண்டாக நடித்தோம். பெருசாக ஹிட் ஆகாமல் ஒரு லோக்கல் கையாகவே வாழ்ந்துட்டு இருந்துச்சு. சரி, அதனால் நம்ம லிஸ்ட்டில் எடுத்து போடுவோம்னு எடுத்து போட்டிருக்கேன். இது மாதிரி இன்னொரு மட்டமான லிஸ்ட்டோட அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய்.